அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அக்ரோடெக்னுடைய வாடிக்கையாளர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, இப்போ இன்றைக்கி பதிவு பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்க்குறீங்களா, இப்போ இங்கே ஒரு அதாவது பிளாஸ்டிக் பையில் செடிகள் வச்சுருக்குறோம் பார்த்துங்களா. இங்கே இதை காட்டுறேன். இது கொஞ்சம் மெச்சூர் ஆகிடுச்சு, மெச்சூர் ஆகி ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து ஏஜ்டு, பூ பூத்து காய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு கீரை, பருப்பு வகை கீரை. அடுத்து வந்து வாழை, இதை பாருங்கள், செவ்வாழை. ஆனால் செவ்வாழை ஒரு 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 4 மாதம் இருக்கக்கூடிய ஒரு கண்ணுனுடைய இது என்ன இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது பப்பாளியினுடைய இது வந்து ஒரு 2 மாதம் 2.5 மாதம் ஆகுது. அப்புறம் இந்த இது என்ன சொல்கிறது, கற்பூரவள்ளி இலை, அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய், அப்புறம் வெத்தலை கொடி. இது வந்து எங்கள் ரூம் முன்னாடி நாங்கள் வச்சுருக்குறோம். ஒரு அடுக்குமல்லி வந்து அடுக்குமல்லியெல்லாம் வழக்கமாக வந்து அவ்வளோவாக பூக்காது. ஆனால் இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நல்லாவே பூத்துருக்குது, தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குது. இது என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இது எங்களுடைய மினி ஹூமஸ் கார்டன். ஹியூமஸை வச்சு பயன்படுத்தி இதெல்லாமே நாங்கள் கல்டிவேட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஹியூமஸ் கார்டன். என்ன ஹியூமஸ் கார்டனை வந்து 2 விஷயமாக பண்ணியிருக்கோம். ஒன்று, ஹியூமஸில் வந்து எப்படி பிளான்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது, வாழைக்கு அப்படி இருக்குது, எல்லாம் டெஸ்ட் வேணால் பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் நான் வந்து லைஃப் மெம்பர் இன் மைக்ரோபயாலஜி, அதாவது நுண்ணுயிரில் வந்து என்ன லைஃப் மெம்பர், ஆயுள் கால உறுப்பினர் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், நாங்கள் இந்த ஹியூமஸில் வந்து எல்லா விதமான ரைசோஸ்பியர் மைக்ரோப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேரை சுற்றி இருக்கக்கூடியது. ஒவ்வொரு தாவரத்துக்கும் வேர்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளினுடைய இது வந்து வேறுபடும். வேறு டைப் ஆஃப் இது இருக்கும். அதையெல்லாம் வந்து அந்த ஹியூமஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த தாவரங்களை வளர்த்து அதுகளுடைய ரைசோஸ்பியரில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாம் மறுபடியும் நாங்கள் வந்து சேர்த்து தான் வந்து இந்த ஒரு ஹியூமஸை நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான முறை இதை வந்து எளிய முறையில் நுண்ணுயிரிகளை பெருக்கி அந்த நுண்ணுயிர்கள் நம்ம போடக்கூடிய ஹியூமஸில் எல்லா தாவரங்களுக்கும் முறையான ரைசோஸ்பியர் மைக்ரோப்ஸை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. இது வந்து ஹியூமஸ் கார்டன் அழகாக மட்டும் வச்சுருக்கல. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த இந்த இப்போ உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த வாழை இருக்குது. இந்த வாழையை வேரை சுற்றி வந்து ரைசோஸ்பியர் மைக்ரோப்ஸ் நிறையா வந்திருக்கும். அந்த வேர்லேருந்து வரக்கூடிய பொருள்களை சாப்பிட்றதுக்காக ஒரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மைக்ரோப்ஸ் இருக்கும். அதை கொண்டு போய் எல்லா மண்ணிலையும் போடுறதுக்கு வளர்க்கின்ற முறையை தான் இங்கே நாங்கள் கையாண்டுருக்குறோம். அப்படித்தான் அந்த முறையில் தான் வந்து நாங்கள் ஹியூமஸை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேறொரு பதிவில் வேறொரு தகவலோடு உங்களோட இணைகிறேன்.